இங்க பாருங்க, வாழைத்தண்டு எப்படி அறுக்கிறதுன்னு காமிக்கிறேன். வாழைத்தண்டு கூட்டு செய்ய போறோங்க. இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். லேசா அந்த பகுதியை எடுத்து போட்டுருங்க. இதுல ரொம்ப நார் இல்லைங்க, சின்ன நார் தான் இருக்குது. பிஞ்சு தண்டா இருக்கிறதுனால ஒரு சில தண்டெல்லாம் நார் இருக்கும். உங்களுக்கு கத்தியில எடுக்க வரல அப்படின்னா அருகமனையில வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா வரும். நார் இல்லைங்க, ஒரு சின்ன நார் தாங்க, அவ்வளோதான் வரும். எடுத்து போட்டுட்டு இந்த வாழைத்தண்டை உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ சின்ன சின்னதாக எடுத்து இந்த ஐஸ் வாட்டரில் போட்டுட்டாங்க. ஏன்னா ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா கருப்பாகாது, அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். பாருங்க, நார் இருந்துச்சுன்னா அந்த அப்படியே போக்கு வச்சு கிண்டுங்க, அது வந்துடும். இப்போ இதில் நார் இல்லை, ரொம்ப நல்ல பிஞ்சு தண்டு பார்த்துக்கோங்க, அதனால நார் இல்லை இதில். இப்போ இதை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். பாருங்க, வாழைத்தண்டை ரெண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டிருக்குறேங்க. சின்னதாக இருக்கும், கூட 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எங்கள் காரத்துக்கு நான் 5 மிளகா போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அப்படி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸு தக்காளி பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போடுறேன். ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும், ஏன்னா வாயில் எடுத்து போடையில் அப்படியே நசுக்குன்னு இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா வேகும். அதே மாதிரி பாசி பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணியவே ஊற்றிக்கிட்டு அறுவை ஊற்றுவாங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க, ஆமணக்கு எண்ணெய் ஒரு 2-3 சொட்டு விடுங்க, போதும். விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு கலரிட்டு அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் பாசி பருப்பை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, கடலைப்பருப்பு மட்டும் கண்டிப்பாக ஊற வைக்கணும். பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. எங்கள் உப்பு கொஞ்சம் லைட்டாக தான் இதாக இருக்கும், அதனால் நான் அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க. இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சுங்க. தாளிப்பு பாருங்கள், போட்டுட்டோம். பாருங்க, அவ்வளவுதாங்க. பாருங்க, தாளிச்சு போட்டு அப்படியே இதில் மாற்றிட்டு அது கொஞ்சம்